மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடித்திருக்கும் நரேந்திர மோடி அமைச்சரவையில 71 அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்காங்க. அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன் போன்றோருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த அமைச்சரவை தேர்வுல சில சர்ப்ரைசஸும் இருக்கு. கடந்த மோடியின் ஆட்சியின் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த முக்கியமான முகங்களுக்கு இந்த முறை வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. யார் அவர்கள், எதனால் அவர்கள் அமைச்சர் பதவி பறிப்போருக்கு என்பதை விரிவா பார்க்கலாம். முதலாவதா ஸ்மிருதி இரானி. நடிகையா இருந்து அதன் பின்னர் அரசியலுக்குள் வந்தாங்க. 2003ஆம் ஆண்டு பாஜகவில் இணைந்தவர். அடுத்த ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் டெல்லியில் இருக்கும் சாந்தினி சௌக் மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு மூத்த வழக்கறிஞர் கபில் சிபலிடம் தோல்வியை தழுவியிருந்தாங்க. பாஜகவும் இந்த தேர்தலில் தோல்வியை சந்தித்திருந்தாங்க. தேர்தலில் தோற்றத்திற்கு குஜராத் கலவரமே காரணம் என்று மோடிக்கு எதிராக உண்ணாவிரதம் இருக்க போவதாக அறிவித்து கவனத்தை பெற்றிருந்தார் ஸ்மிருதி இரானி. அதன் பின்னர் கட்சி தலைமையின் தலையீட்டால் போராட்ட எண்ணத்தை கைவிட்டாங்க. பின்னர் 2011ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் குஜராத்திலிருந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்மிருதி இரானி 2014 மக்களவை தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் அமேதி தொகுதியில ராகுல் காந்திக்கு எதிராக போட்டியிட்டாங்க. அந்த தேர்தலிலும் தோல்வியை மிஞ்சியது. ராஜ்யசபா எம்பியாக தொடர்ந்தவருக்கு 2014ஆம் ஆண்டு மோடியின் முதல் ஆட்சியில் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. மனிதவள மேம்பாடு மற்றும் ஜவுளித்துறை அமைச்சராக பொறுப்பில் இருந்தாங்க. தொடர்ந்து வந்த 2019 தேர்தலில் ஸ்மிருதி இரானியின் பொலிட்டிக்கல் கிராஃப் உயர்ந்தது. காரணம், அவர் அத்தேர்தலில் அமேதி தொகுதியில வீழ்த்தியிருந்தது ராகுல் காந்தியை. காங்கிரசின் பிரதமர் வேட்பாளரையே தோற்கடித்திருந்ததால செய்திகள்ல முதலிடம் பிடித்தாங்க ஸ்மிருதி இரானி. அதன் பரிசாக இரண்டாவது ஆட்சியிலும் ஸ்மிருதிக்கு அமைச்சர் பதவியை கொடுத்தார் மோடி. இந்த முறை மகளிர் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சரா பொறுப்பு வகிச்சு வந்தாங்க. மீண்டும் 2024 தேர்தலில் தனக்கு 2 முறை வெற்றி தேடி கொடுத்த அமேதி தொகுதியிலே போட்டியிட்டார் ஸ்மிருதி. ராகுல் காந்தியை மீண்டும் போட்டியிடுவார் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில காந்தி குடும்பத்தின் தீவிர விசுவாசியான கிஷோரிலால் சர்மாவை வேட்பாளராக்கியது காங்கிரஸ். வெற்றி நம்பிக்கையில் இருந்த ஸ்மிருதி இரானியை வீழ்த்தி ஷாக் கொடுத்தார் கிஷோரிலால் சர்மா. இதனால் மோடியின் மூன்றாவது ஆட்சி காலத்தில் அவருக்கான அமைச்சர் பதவி கை நழுவி போயிருக்கு. இரண்டாவதா ராஜீவ் சந்திரசேகர். 2006ஆம் ஆண்டு தொடங்கி 2024 வரை தொடர்ந்து 3 முறை கர்நாடகாவிலிருந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ராஜீவ் சந்திரசேகர். மோடியின் இரண்டாவது அமைச்சரவையில் இணை அமைச்சராக இருந்திருக்கார். குஜராத்தில் பிறந்திருந்தாலும் கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர். இம்முறை அவரை மக்களவை தேர்தலில் களமிறக்க முடிவு செய்திருந்த பாஜக தலைமை அவரை கேரளாவில் திருவனந்தபுரம் தொகுதி வேட்பாளராக அறிவித்திருந்தாங்க. அவருக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியின் சசி தரூர் போட்டியிட்டார். வாக்கு எண்ணிக்கையின் போது ஆரம்பத்தில் லீடிங்ல இருந்தார் ராஜீவ் சந்திரசேகர். ஆனா இறுதியில அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் சசி தரூர். இதனால் ராஜீவ் சந்திரசேகரின் அரசியல் எதிர்காலம் குறித்த கேள்விகள் எழுந்தது. தேர்தல் தோல்வியால் அவருக்கு அமைச்சரவையிலும் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. தனி மெஜாரிட்டி இல்லாமல் ஆட்சி அமைத்திருக்கும் காரணத்தால் கூட்டணி கட்சிகளையும் உள்ளடக்கி அமைச்சர் பொறுப்புகள் தர வேண்டிய கட்டாயம் பாஜகவிற்கு ஏற்பட்டிருக்கு. அதனால் ராஜீவ் சந்திரசேகர் போன்றோர் இம்முறை அமைச்சரவையில் இடம் கிடைக்கவில்லை. அடுத்தது அனுராக் சிங் தாக்கூர். ஸ்மிருதி இரானி, ராஜீவ் சந்திரசேகர் இருவரும் இந்த தேர்தலில் தோற்று அமைச்சரவையில் இடம்பெறாம போனவங்க. ஆனா அனுராக் சிங் தாக்கூர் இந்த தேர்தலை வெற்றி பெற்றிருந்தும் கூட அவருக்கு அமைச்சர் பதவி மறுக்கப்பட்டிருக்கு. ஹிமாச்சல பிரதேசத்தின் முன்னாள் முதல்வர் பிரேம்குமார் தமாலுடைய மகன் தான் அனுராக் சிங். 2008 இடைத்தேர்தல் தொடங்கி 2024 வரை தொடர்ந்து 5 முறை ஹமீர்பூர் மக்களவை தொகுதியில் போட்டிட்டு வென்றிருக்காரு. மோடி அமைச்சரவையில் நிதித்துறை இணை அமைச்சராகவும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் மற்றும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கார். இம்முறை மீண்டும் வெற்றி பெற்றிருப்பதால் அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்படும் எதிர்பார்த்த நிலையில அமைச்சர் பொறுப்பு வழங்கப்படாதது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு. இப்படி கடந்த மோடி ஆட்சியில் முக்கிய முகங்களாக இருந்த இந்த 3 பேருக்கும் அமைச்சர் பதவி மறுக்கப்பட்டிருக்கும் நிலையில அரசியல்ல அவர்களின் அடுத்த நகர்வு என்னவா இருக்குன்ற எதிர்பார்ப்பு எகிரியிருக்கு.